கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. ஐயா கூட கைதட்டலாமே, இவ்வளவு யோசித்து கைதட்டுறீங்கிறார். கைதட்டுறது இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாரும் நல்லா கம்கூட்டில் 2 கையையும் வச்சு குளிருக்கு அதுக்கு இப்படியா அணைச்சு உக்காந்துருப்பீங்க. நல்ல கருத்து சொல்கிறப்ப அதை எடுத்து தட்டணுமா, விடப்பா. ஆனால் ஒரு கலைஞனுக்கு எது பெரிய செல்வம்னா, மேடையில் கொடுக்குற நினைவு பரிசோ போத்துற சால்வையோ கவரில் கொடுக்குற பணத்தை விட ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு நிரந்தரமான சொத்து. கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. காரணம் என்னன்னா, ஒரு புத்தக திருவிழாவில் பேசுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் புத்தகங்களை வாங்கி கொண்டும் இடையில கேன்டீனில் சாப்பாடு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மாரியம்மன் கோயிலில் பேசுகிற மாதிரி தான். மாரியம்மன் கோயிலில் பட்டிமன்றம் நடக்கிற மேடை இருக்கான், பக்கத்திலே 3 மைக் செட் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு மைக் செட்டில் என்னன்னா எம்ஜிஆர் பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தானா பீனா சொக்கலால் பீடி சினிமா ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பியா ஆகிய நாடுகளிலே மக்கள் விரும்பி போடுவது TAS ரத்தினப்பட்டினம் பொடி. லியோனி பட்டிமன்றம் பேசுவார் அப்படின்னு இங்கே, அங்கே ரத்தினப்பட்டினம் பொடி, இங்கே லியோனி பட்டிமன்றம், சொக்கலால் பீடியோட சினிமா, இந்த பக்கம் எம்ஜிஆர் பாட்டு. இவ்வளவு சத்தத்துக்கு நடுவில் பட்டிமன்றம் நடத்துவான். எவ்வளவு ஜாலியாக இருக்கும். இன்னொரு ஊரில் அது என்னுடைய பேச்செல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு ஊரில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு மண்டபத்தில் மத்தியானம் 1 மணிக்கு கூப்பிட்றாங்க. எப்பொழுது திண்டுக்கல் லியோனி அவர்கள் உரையாற்றுவார். ஏயா 1 மணிக்கு கூப்பிட்றீங்க சாப்பிட்ற நேரத்தில்? இப்போ தான் சார் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னையா சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னா தயிர் சாதமும் ஊறுகாயும். ஏயா தயிர் சாதம் ஊறுகாயை கொடுத்துட்டு என்னையே பேச கூப்பிட்ருக்கீங்கன்னு. நாங்கள் ஃபுல் மீல்ஸ் கொடுக்கலாம்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சார், வசூல் ஆகலை, அதனால தான் தயிர் சாதத்தை கொடுத்துட்டான். உங்கள் பேச்சை கேட்டாங்கன்னா அந்த ஃபுல் மீல்ஸ் கொடுக்கலங்கிற கோபத்தை மறந்து சந்தோஷமாக தயிர் சாதத்தை சாப்பிடுவாங்க சார். அதனால தான் தயிர் சாதத்தை கொடுத்துட்டு உங்களை பேச கூப்பிட்டான்னா. கையில் தயிர் சாதம், ரைட்டில் நார்த்தங்காய் ஊறுகாய் பிணைஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கேன். நான் பேசி அந்த குரூப்டை எப்படி கைதட்டு வாங்கியிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. தயிர் சாதத்தை வச்சுட்டு தட்டணும் இப்படி ஓங்கினான்னா, தட்டினா தயிர் சாதம் தெரிச்சிடும். சிரிச்சான்னா வாயில் இருக்க தயிர் சாதம் முன்னால் இருக்கவனை பதம் பார்த்தினேன். ஆனால் அவங்களையும் சிரிக்க வச்சு பேசினது மாதிரி ஒரு கொடுமை பல விஷயங்கள் மேடைகளை சந்திச்சிருக்கான். இன்னொரு இடங்கள்ல எங்கே கூப்பிடுவாங்கன்னா, கல்யாண வீடுகளில் சாப்பாடு ஆகலைன்னா லியோனியை கூப்பிடுமே. அண்ணே சாப்பாடு ஆகிற வரைக்கும் பேசுனேன், அந்த கிச்சன் பக்கம் பார்த்துக்கிட்டே பேசுங்க, அந்த சமையல்காரர் இப்படின்னு காமிச்சிட்டாருன்னா ஆயிருச்சுன்னு அர்த்தம், அது வரைக்கும் பேசுங்க. அது மாதிரிலாம் என்னுடைய பேச்சை பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, காலத்தை கடந்து நிற்கும் நூல்கள். என்ன அருமையான தலைப்பு பாருங்க, காலத்தை கடந்து நிற்கும் நூல்கள். உதாரணத்துக்கு ஒரு புத்தக திருவிழாவில் பேசுறது உண்மையிலே ஒரு பஸ் ஸ்டாண்டில் லேகியம் விற்கிறத விட கஷ்டமான வேலை. பஸ் ஸ்டாண்டில் லேகியம் விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவன் யாராவது வந்து அந்த லேகியத்தை வச்சுட்டு பேசாமல் இப்படி நின்று விற்றுட்டு போனதை பார்த்துருக்கீங்களா? ஐயா லேகியம் வாங்குங்கள், அதெல்லாம் கிடையாது. அவன் ஒரு மெத்தடு வச்சுருப்பான் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன மைக் ஒன்று வச்சுட்டு அந்த லேகியத்துக்கு ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க. நான் நின்று கேட்டு அதை ரெக்கார்டு பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டேன் அந்த டெக்னிக்கை. நாகமலை, தோகமலை, நடுவருக்கு வீரமலை, சுத்தி படர்ந்த மலை, சூதாடு, வையமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து ஒரு சாரெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். 50 பேர் வந்துட்டான். என்னமோ ஐயா நூதனமா விற்கிறாரான்ட்டு. அதெல்லாம் விதலை சுதலை பாதாள இந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்திலிருந்து சாரெடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். காலையில் சில பேர் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் சென்டர் பண்ணி உக்காந்து முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உக்காருவான்.
மேட்ரு கீழே இறங்காமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லைகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி ஒரு செம்பு தண்ணியை உள்ள தள்ளனான்னா சும்மா நாட்டுக்கோட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரித்து அவன் சொல்லும் போதே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும் ஃபீலிங். அவன் என்ன மருந்தை விற்கிறானோ என்னமோ, அவன் விற்கிற மருந்தை ஒரு பில்டப் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அந்த பில்டப் தான் உண்மையிலே ஒரு பேச்சினுடைய சுவையை, ஒரு கருத்தை எப்படி சொல்கிறோம் என்பதை வைத்துத்தான். காலம் கடந்து நிற்கக்கூடிய நூல் எது? எத்தனை நூல்களை சொல்வது? திருக்குறளா? ஔவையினுடைய மூதுரை, சுருங்க சொல்லி விளங்க வைக்கக்கூடிய அந்த அருமையான வடிவத்தை தந்த முதல் புலவர் ஔவையார் என்ற ஒரு புலவர் தான். எளிமையான வாழ்க்கை தத்துவங்களை ஒரே வரியில, சீரை தேடின் ஏரை தேடு, முடிஞ்சு போச்சா? ஏர் பின்னது உலகம்ன மாதிரி ஏரை நீ பிடித்து உழுதால்தான் இந்த உலகம் சீரடையும்னு சீரை தேடின் ஏரை தேடு. சூதும் வாதும் வேதனை செய்யும். அழகான வார்த்தை. சூது வாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளை கொஞ்சம் சூது வாதே இல்லாத பிள்ளை, அப்புறாணி பிள்ளை அப்படிம்பாங்க. அது என்ன சூது வாது? ஒருவர் மனதில் இருக்கக்கூடிய கெட்டதை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்கள் சூது பிடித்தவர்கள். வாதுனா வாதம் செய்பவர்கள், எல்லாத்துக்கும் வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ அவனை 2 மணிக்கு வர சொல்லு. எதுக்கு 2 மணிக்கு வர சொன்னார்? அவர் வர சொன்னா நான் வரணுமா அப்படின்னு விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உள்ள நுழைஞ்சு ஒருத்தர் வாங்கன்னா எதுக்கு நம்மளை வாங்கங்கிறேன்? எதுவும் பிளானோட வந்திருப்பானோ? வந்தவனை பூரா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இதுதான் சூதும் வாதும் வேதனை செய்யும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இதுக்கு மேல ஒரு தத்துவத்தை உலகத்துல வேற எந்த மொழியில யாரு சொல்ல முடியும்? ஔவையார் மாதிரி குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, தீரா கோபம் போராய் முடியும்னார். வாழ்க்கையில எத்தனை விதமான மனிதர்களை பார்க்கிறான். கலீல் கிப்ரான் எழுதிய அந்த தீர்க்கதரிசிங்கிற நூல் மெஸ்ஸையா, அந்த நூலினுடைய தமிழாக்கத்தை படிச்சிருக்கேன். அதுல என்ன சொல்றாரு? எந்த வேலையா இருந்தாலும் ரசிச்சு செய்தாங்கிற. இந்த மேடையில பேசணுமா? ரசிச்சு பேசு. ஓம் பேச்ச நீ ரசி. முதல்ல மேடையில் நான் வந்து இன்னொன்னு எவன் கேட்பேன்? நம்ம பேச்செல்லாம் புத்தக திருவிழாவில் பேசுறதும் ஒன்று தான், வெளியில் இழந்த பழம் விற்று பழைக்கிறதும் ஒன்று தான். வெறும் காலி சேராக இருக்குது, இதில் போய் நம்ம அவசியம் பேசணுமாட்டேன் நினைக்கப்படாது. நீ ஆரம்பிடா, உன் பேச்சை கேட்க வருவாங்கடா, ரசிப்பாங்கடா நினைச்சு இந்த மேடையில் நான் ரசிச்சு இந்த மேடையில் நின்னாதான் என்னுடைய பேச்சை மக்கள் ரசிப்பார்கள். நான் ரசிக்கணும். முதல்ல நான் என் பேச்சை ரசிக்கணும், என் தோரணையை நான் ரசிக்கணும், என் ட்ரெஸ்ஸை நான் அப்படி போட்டு அப்படின்னா தான் வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா தாண்டா இருக்கு இல்லையோன்னு அப்படின்ட்டு பரப்புனா. போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க, உட்காந்து சந்தோஷமா கேட்குறாங்க. ஆசையா இருக்கு அவங்க கேட்கறத பார்த்தா. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நிகழ்ச்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கேட்கலாம்னு நினைக்கிறப்ப எஸ்பி வர்றாரா, டிஎஸ்பி வர்றாரா, ஐசி வர்றாரா. அவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள நுழைஞ்சோன்னு ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படி நின்றுட்டு அப்படி பெல்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே எழுதி போட்டுருக்காங்க, ஆர் யூ ஸ்மார்ட் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்க ஸ்மார்ட்டா இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும். போலீஸ்காரரே வாங்க ஏட்டியா அப்படின்னு, இந்தா வாரேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இந்தா ஓடுறான் திருடன், ஓடிட்டு போகிறேன், என்ன செய்ய சொல்கிற? நான் என்னைக்கு போய் அவனை பிடிக்கிறதுன்னாருன்னா, நீ என்னைக்கியா போய் பிடிக்கிறதுன்னு. ஆர் யூ ஸ்மார்ட்? என் பேச்சை என்னுடைய தோரணையை முதல்ல நான் ரசிக்கணும். யாருமே அவங்க வேலையை ரசித்து செய்கிறதில்ல. ஒரு டிரைவரை கேளுங்க, நீ அவன் வேலையை ரசித்து செய்கிறியா? என்ன வேலை இதெல்லாம் ஒரு பொழப்பாடா. 5 மணிக்கு எந்திரிச்சு தியாகராயநகர்லேருந்து பட்டினப்பாக்கத்துக்கு ஓட்ட வர வேகமாக போகணும்னா ஆக்சிலேட்டரை மிதிக்கணும், குறுக்க வர்றேன், சிக்னலில் போடுறேன், ஏன்டா லேட்டுன்னு கத்துறேன், விசிலு ஊதுனா எடுத்துக்கிட்டு விசிலு ஊதுனா நிப்பாட்டிக்கிட்டு பொழப்பாது அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த டிரைவர் டிரைவராகவே இருக்க முடியாது. ஒரு டிரைவர் என்ன நினைச்சு வண்டியை ஓட்டணும்னா,
60 உயிர்கள் என்னை நம்பி உட்கார்ந்துருக்கு, அவங்கள உயிரோட கொண்டு போய் சேர்க்கின்ற கடவுளுக்கு இணையான வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஸ்டேரிங்க பிடிக்கணும். கண்டக்டரை கேட்டா இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிறாரு. ஏன் வேதனை எனக்கு தானே தெரியுங்கிறாரு. ஏயா உனக்கு என்னையா கஷ்டம், டிக்கெட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதானா, எனக்குன்னே வர்றாங்கய்யா. ஏன் என்ன தண்ணியை போட்டு ஒருத்தன் ஏறுறான் புல் போதையில, எங்க போனோன்னு கேட்கிறாரு கண்டக்டர். கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிறான். டேய் நீ எங்க போறன்னா எப்படிடா கண்டுபிடி, சம்பளம் வாங்குறீல கண்டுபிடுறா. அவன் எப்படியா கண்டுபிடிப்பேன், அவன் எந்த ஊருக்கு போறான்னு கண்டக்டர் என்ன கனவா கண்டாரு. பிரதர் நீங்க உட்காருங்க, நாங்க உங்க ஊர் அப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. டிக்கெட் எடுறான்னா அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். பின்னாடி கண்ணாடி போட்டு எங்க மாமியை உட்காந்துருப்பாரு, அவர் எடுப்பாரு. அவங்க மாமி இவனை விட ராஜ போதையில் இருக்காரு. உங்க மாப்பிள்ளைக்கு டிக்கெட் எடுக்கிறது, அதுக்கு மாமியன் பதில் மச்சான் என்னையா சொன்னாரு, பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனத்துக்கான கேட்க சொன்னாரு, நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன். என்ன கண்டக்டரு இந்த வேலையை பார்க்கறதுக்கு பள்ளிமலை அடிவாரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்து பொழைச்சிட்டு போயிடலாம்டா. வரத்தான் செய்வேன். மேடையில் நான் பேசும்போது முன்னால எல்லாரும் ரசிச்சு கேட்பாங்கன்னு நினைக்க முடியாது. இங்கே உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே உட்காந்து போனில் ஏன் முன்னாடியே பேசிட்டு இருப்பாங்க. முன்னாள் வரிசையில் ஒருத்தர் உட்காந்து போதும் நிறுத்துறா அப்படிங்கிறாரு. அவர் வேற யார்கிட்டயோ சொல்றாரு. எனக்கு வந்து என்னையே தான் நிறுத்த சொல்றாராக்கண்டு. என்னண்ணே அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லைண்ணே, நான் அவனை நிறுத்த சொன்னேன், நீங்க பேசுங்க. எனக்கு என்ன பேசணுங்கிறதே மறந்து போச்சு. காரணம் எல்லா வேலையிலையும் பிரச்சனை இருக்கு. டிரைவர் வேலையில பிரச்சனை இல்லையா? 5 மணிக்கு டிரைவர் சாமியை கும்பிட்டு வண்டி எடுக்கிறாரு, பக்கத்தில் அந்த தனி சீட்டில் ஒருத்தன் வந்து உட்காடுறேன், ஃபோன் வருது. டிரைவர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புது. சொல்லுப்பா. எப்பா சொல்லவே இல்லை. டிரைவரு புளியபுரத்தில் மோதிட்டானா? மோதி டிரைவரை கூடையில் அழிட்டு வர்றாங்களா? எங்களுடைய தமிழாசிரியர் பேசும்போது அவனுக்கு கிளச் எது ஆக்சிலேட்டர் எதுன்னு மறந்து ஒருத்தன் ஒரு மாங்காய் மரத்துல ஒரு மாங்காயை எய்ம் பண்ணி அடிக்கிறான். இன்னொரு டிரைவரை போடுங்க, கல்லை கொண்டு அந்த மாங்காய் தான் எனக்கு வேணும்னு அடிக்கிறான். அந்த மாங்காவை தவிர மற்ற மாங்காயெல்லாம் உழுகுது, இன்னொரு மாங்காய் உழுகுது. ஐயோ அதுதான் வேணும் அப்படின்ட்டு திருப்பி திருப்பி ஒரு 20-30 கல் அடிக்கிறான். அந்த மாங்காய் மட்டும் உழுகலை. சாயங்காலம் ஆகி போச்சு, இருட்டாயிடுச்சு. பார்த்தேன் 4 மாங்காய். இதில் எது நல்ல மாங்காயோ அதை எடுத்து அறுத்து உப்பு போட்டு சாப்பிடு. இதுதான் கல்யாண வாழ்க்கைன்னாரு. என்னய்யா ஐயா மாங்காய் கதை ஒன்று சொல்லிட்டு கல்யாண வாழ்க்கை இப்படி சொல்றாரு. எனக்கு வரப்போற பொண்ணு இப்படித்தான் இருக்கும்னு ஒரு பெரிய கணக்கு போட்டு வச்சிருப்பேன். அந்த கணக்கெல்லாம் தவறாகி உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு கிடைக்கும். அந்த பொண்ணுகிட்ட எது நல்லதோ அதை ரசிச்சு அந்த பொண்ணுகிட்ட இருக்க நல்ல குணங்களை ஏற்றுக்கொண்டு வாழ எவன் பழகுகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். என்ன அருமையான பிஹேவியர், உளவியல் சிந்தனையை வள்ளுவர் அன்னை சொல்லியிருக்காரு. அறிவியல் பூர்வமான சிந்தனை. ஏதோ தமிழனுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமே இல்லாம எம்ஆர் ராதா இப்படித்தான் அறிவியலா நம்ம சிந்திக்கணும்னு படத்துக்கு படம் பேசினார். பாகப்பிரிவினையில வருவார் பாத்தீங்களா, சிகரெட்டு குடிச்சிட்டு. ஃபாரின்ல நீரோவில ராக்கெட்டும் கப்பலும் விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம பயிலுக்கு அதே நீராவியில் இட்லியும் கொலா போட்டு செஞ்சு வாயில விடுறான். சனன் ஒன்ஸ் அப்பான் எ டைம். எவன்டா நான் சொல்றத கேட்டான். பிளடி நான்சென்ஸ். என்னடா நான் பேசுறது எவனா வந்து கேட்குறான் அப்படிம்பாரு. ஃபாரின்ல நீராவிலே ராக்கெட்டும் கப்பலும் விடுறான். நம்ம பயிலைய அதே நீராவில இட்லியும் கொலா போட்டும் செஞ்சு வாயில விடுறான்னு சயின்ஸுக்கும் தமிழனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சு எம்ஆர் ராதா அன்னைக்கு டயலாக் சொன்னார். ஆனால் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல எப்படிப்பட்ட சயின்ஸை சொல்லியிருக்கார் தெரியுமா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு.
வெள்ளம் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் அளவுதான் அவன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். கீழிருந்து வரக்கூடிய அந்த தண்டானது வெள்ளத்தின் உயரத்துக்கு சமமாக இருக்கும்னு அன்னைக்கே எழுதிட்டார். ஆனா இந்த தாவரவியல் சிந்தனையை 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் தான் அலெக்சாண்டர், இசபெல்லா என்ற 2 அறிவியல் அறிஞர்கள் தண்ணீரின் ஆழத்திலிருந்து தண்ணீரின் மட்டம் வரைக்கும் அந்த தண்டு உயர்ந்து அந்த தாவரத்தை வளர்த்தெடுக்கும்ங்கிற அறிவியல் கண்டுபிடிப்ப 18ஆம் நூற்றாண்டில் தான் தாவரவியல் வல்லுநர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று உலகத்திற்கே அறிவியலை கற்றுக் கொடுத்த நம் பாட்டன் திருவள்ளுவருடைய அந்த அறிவியல் சித்தாந்தம் நமக்கு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய நூல் இல்லையா? எத்தனை நூல்களை சொல்றது? திருக்குறள் மட்டுமா? டே அப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருக்குறள் நூல் போல எத்தனை நூல்களை சொல்வது? காலத்தை கடந்து நிற்கும் புத்தகங்களில் நான் தொட்ட பைபிளும் நான் பாடிய பாட்டு புத்தகங்களையும் விட இன்னைக்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம், இன்னைக்கு தமிழன் என்று நம்ம எல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு புத்தகம் நமக்கெல்லாம் உத்வேகத்தை, மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் தருகிறது என்று சொன்னால் தமிழுக்கு முதலில் இலக்கணம் தந்த தொல்காப்பியம் என்ற அந்த அற்புதமான புத்தகம் தான். என்ன தொல்காப்பியத்துக்கு அப்படி என்னையா பெரிய சிறப்பு? ஒவ்வொரு மதத்திலையும் எப்படி இந்த உலகம் உண்டானதுன்னு ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான கருத்து சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை இறைவன் படைத்து விட்டு 7வது நாள் ஓய்வெடுத்தார், 6வது நாளில் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவர்களை ஒரு நந்தவனத்திலே விட்டார். நீங்கள் இந்த எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், ஒரு மரத்து பழத்தை மட்டும் சாப்பிடப்படாதுன்ட்டாரு. ஆனா அவங்களுக்கு அதை மட்டும்தான் திங்கணும்னு ஆசை வந்து அந்த அம்மா அங்க போயிட்டு அங்க பேய் வடிவத்தில் சைத்தான் பாம்பு வடிவத்தில் வந்து அந்த அம்மாவை மயக்கி சாப்பிட்ட மாதிரி உலகத்தை இறைவன் படைத்தார்னு கிறிஸ்தவ மதம். இஸ்லாமிய மதத்தில் முதலில் உயரமான மலைகளை படைத்தார், அப்புறம் பயிர்களை படைத்தார், மக்களுக்கான உணவை படைத்தார், அப்புறம் மனிதனை படைத்தார். ஏகத்துவ இறைவன் படைத்தார்னு இஸ்லாமிய மார்க்கம். ஹிந்து மார்க்கத்தில் பிரம்மன் படைத்தார் அப்படின்னு சொல்லி பிரம்மன் தான் இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லும் பொழுது அறிவியல் பூர்வமான சிந்தனையை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு நூல் தான் காலம் கடந்து நிற்கும் தொல்காப்பியம் என்ற அற்புதமான நூல். என்ன சொல்லுச்சு? நீர், தீ, நிலம், காற்று, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் தான் இந்த உலகம். உலகம் எப்படா உண்டாச்சுங்கிறத சார்லஸ் டார்வின் தியரிக்கு முன்னாடியே ஒரு அறிவியல் பூர்வமான சித்தாந்தத்தை இந்த உலகத்திற்கு தந்த முதல் தமிழன் தொல்காப்பியன் என்ற அற்புதமான ஒரு இலக்கண நூலை தந்தவன். நீர், தீ, நிலம், காற்று, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம்னு ஒரு வார்த்தையை போடுறான் பாரு. கலவைங்கிறது பிசிக்ஸ், இயற்பியல். மயக்கம்ங்கிறது கெமிஸ்ட்ரி. கலந்து மயங்கின, என்ன அழகான வார்த்தை அது. 2 பேர் லவ் பண்ணா இந்த லவ் என்ன சொல்றாங்கன்னா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்பாங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குடியா, லவ்னா அப்படி இருக்கணும்டாம்மா. லவ் சக்சஸ் ஆச்சுன்னா பயாலஜி. நான் அதுக்கு மேல விளக்கம் சொல்ல விரும்பல. லவ் சக்சஸ் ஆச்சுன்னா பயாலஜி, ஃபெயிலியர் ஆனா ஹிஸ்டரி. அவ்வளவுதான். லவ் நடந்துகிட்டு இருக்கும்போது கெமிஸ்ட்ரி, சக்சஸ் ஆனா பயாலஜி, ஃபெயிலியர் ஆனா ஹிஸ்டரி. ஆனா கலந்த மயக்கம், 5 பூதங்களும் கலந்து மயங்கிதான் இந்த உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னது தொல்காப்பியன் என்ற அந்த கவிஞன் இல்லையா? அந்த இலக்கண நூலை வகுத்த ஆசிரியர் இல்லையா? எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு! ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இன்று கவிஞர்களின் அந்த கவிதை நூல்கள் எவ்வளவு விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. கண்ணதாசன் பாடல்கள் அப்படிங்கிற அந்த 4 பாகம் இன்னும் விற்பனை ஆயிட்டு.
அந்த மனிதன் பாட்டெழுத நிறுத்தி எத்தனை வருடங்கள் ஆகுது. 3ஆம் பிறை கண்ணே கலைமானே பாட்டோட தன் கடைசி பாடலை நிறைவு செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் பாடல்களின் தொகுப்பு இன்னைக்கு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காரணம், வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் எளிமைப்படுத்தி பாடினார். நம்ம செந்தூரான் ஐயா சொன்ன மாதிரி, நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தால், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று செய்த விதியின் பிழையே அப்படின்னு எதுல கம்பராமாயணத்தில் வரும். இதை ஒரு தமிழாசிரியர் நடத்தினாருன்னா இப்படியே பார்ப்பாங்க. என்னங்கய்யா சொன்னீங்க? ஐயா என்ன சொன்னீங்க? நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தால். அப்ப நான் கிளம்புறமையா, நீங்களா பேசிட்டு வாங்கம்மா. கண்ணதாசன் இந்த பாட்டில் இருக்க சிந்தனை எடுத்து அழகா ஒரு திரைப்பட பாடல்ல போட்டு TM சௌந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஒரு கம்பராமாயணத்தில் வந்த செய்தியை என்ன அழகா எளிமைப்படுத்தி சொன்னார். இன்னும் ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கிறதுக்கு கண்ணதாசன் பாட்டு மாதிரி ஒரு ஆறுதல் வேற எதுவுமே இல்லை. சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியா இருந்தப்ப சைனா வார் நடந்தது. அந்த சைனா வார் நடந்து அடிபட்ட வீரர்கள் எல்லாம் டெல்லியில ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அதுல தமிழகத்து வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவர் தமிழகத்தினுடைய ஜனாதிபதியா இருந்ததுனால அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணாருன்னா, தமிழ்நாட்டில இருந்து திரைப்பட கலைஞர்கள் ஒரு 50 பேரை பிளைட்ல கூட்டிட்டு வந்து அந்த அடிபட்ட போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. யார் யாரெல்லாம் இப்ப கூட போனாங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சாவித்திரி, சந்திரபாபு, MS விஸ்வநாதன் எல்லாரும் போயிருக்காங்க. போய் அவங்க கச்சேரிலாம் முடிச்ச பிற்பாடு ஜனாதிபதி மாளிகையில விருந்து சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜனாதிபதி யாரு? சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. எல்லா நடிகைகள் எல்லாம் வந்துட்டு, ஐயா வணக்கம், ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு நேயர் விருப்பம், சிவாஜி கணேசனை அந்த திருவிளையாடல் படத்தினுடைய வசனத்தை பேச சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு. யாரு? ஜனாதிபதி. சிவாஜி கணேசன் பேசியிருக்காரு. அங்கம் புழுதிபட அறவாடை நெய் பூசி பங்கம் பட பரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்காவா. ஜனாதிபதி, ஐயா உண்மையிலே சிவபெருமான் இப்படி தமிழ் பேசியிருப்பாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சிவபெருமான் அப்படியே உயிரோடு கொண்டு வந்த ஒரு அற்புதமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான்ட்டு அந்த ஜனாதிபதி எந்திரிச்சு கைதட்டி இருக்காரு. இதை பார்த்தோன்னா சந்திரபாபு அங்க போயிருக்காரு. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு இருக்காரு. சந்திரபாபு என்ன பாட்டுன்னு கேட்டிருக்காரு. யார? ஜனாதிபதிய. அவர் என்ன வேதனையில இருந்தாரோ, பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படிங்கிற பாட்டை பாடுங்க. அவன சந்திரபாபு அவர் குரல்ல, பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே, அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய்.
அப்படின்னு பாடினோன்னா ஜனாதிபதி இதே உங்களை மாதிரி அவரும் கைதட்டிருக்கார். உடனே சந்திரபாபு போய் அவர் மடியில் உட்காந்து, யார் ஜனாதிபதி மடியில், பக்கத்தில் 15 மிலிட்ரிக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு மடியில் உட்காந்து சூப்பர் ரசிகண்டா நீ மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த தலப்பா கட்டின தாடை அப்படி உருகே மாப்பிள்ள ரசிகண்டா அப்படின்ட்டு, என்னம்மா நான் அவ்வளோ அருமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ ஜனாதிபதியா நீ அப்படின்னு இருக்காரு. உடனே அந்த பக்கத்தில் இருக்க பெட்டாலியெல்லாம் ஜாவ், ஜனாதிபதி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிட்ட விடுங்க நான் பார்த்துக்கிறேன். ஒரு கலைஞனை மடியில் சுமப்பது ஒரு ஜனாதிபதிக்கு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியே ஒரு கலைஞனை மடியில் சுமந்தார். இதை வனவாசத்தில் கண்ணதாசர் எழுதியிருக்கிறார். ஒரு புத்தகத்தில் படிக்கும் பொழுதுதான் அந்த கவிஞரோட நம்மெல்லாம் நேரடியாக பேச முடியும். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய இசையில் எம்புட்டு பாட்டு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒரு 15 பேர் எந்திரிப்பீங்க, அதை வச்சு முடிச்சிடலாம்னு நான் நினச்சேன். நீங்கள் என்னடானா நீயா நானான்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உண்மையிலே தோல்வி லியோனிக்கு தான், வெற்றி என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க. மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, TM சௌந்தரராஜனுக்கு மும்பை ரசிகர்கள் பாராட்டு விழா. TM சௌந்தரராஜன் வந்திருக்காரு, பட்டிமன்றம் நடத்தினான். தலைப்பு என்ன தெரியுமா? TMS பாடல்களில் மக்கள் ரசித்தது MGR பாடல்களா சிவாஜி பாடல்களா, எப்படி இருந்திருக்கான் தலைப்பு. நான் நடுவர், வெண்மணி, முல்லை நடவரசு, மூரா, மாரிமுத்து 4 பேர். முல்லை நடவரசு மாரிமுத்து சிவாஜி பாட்டுக்கு, வெண்மணி மூராவும் MGR பாட்டுக்கு பாடுறாங்க. MGR பாட்டை அவங்க பாடினோன்னா நான் 2 பாட்டை வாங்கி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் அப்படின்னு MGR குரூப் எல்லாம். பொன்னெழில் பூத்தது பொதுவானில், வெண்பனி தூவும் நிலவேனில், நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டை பாடினா அதுக்கு மேல கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரை ஏமாற்றினாள், கண்ணெதிரே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே 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 இந்த நாள். நான் தீர்ப்பு என்ன சொல்லி பாடுபட்டிருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. TMS-ஐ பார்த்தா அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் முருகா முருகா என்ன இந்த லியோனி இந்த முருகன் இப்படி ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காரு, இப்படி பாடுறாரு நம்ம பாட்டெல்லாம் அப்படின்னு ஆசையா பார்க்குறாரு. தீர்ப்பு என்ன சொன்னேன் தெரியுமா? TMS-கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அங்கனையே 3 மதத்து பாட்டையும் பாடுறீங்களே, ஒவ்வொரு மதத்து பாட்டுக்கும் ஒரு லைன் பாடுங்கன்னு பாடினார். என்ன பாட்டுன்னு கேட்டார். உங்களுக்கு பிடிச்ச முருகன் பாட்டு ஒன்று பாடுங்கன்னு அழகா பாடினார். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் அப்படின்னு பாடினார். அவர் 2 வரி தான் பாடினார், மிச்சத்தை நான் தான் பாடினேன். கிறிஸ்துவ சமயத்துக்காக நீங்க பாடின சினிமா பாட்டுல 2 லைன் பாடுங்க அப்படின்னா ஞானவழி பாட்டை பாடினார். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ மை லார்ட் ப்ளீஸ் பார்டன் மீ. உமது மந்தையிலிருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. 2ம் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆஹா,
இஸ்லாமியருக்காக பாடின ஒரு பாட்டு பாடுங்க அண்ணொன்ன பாவ மன்னிப்பு பாட்டை பாடினார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம். அவர்கிட்ட கேட்டேன், 3 மதத்து பாட்டையும் அந்த மதத்துக்காரங்க பாடினா கூட இப்படி பாடியிருக்க மாட்டாங்களே, இவ்வளோ பெரிய விபூதியும் குங்குமமும் போட்டு கிறிஸ்தவ பாட்டு, இஸ்லாமிய பாட்டு, முருகன் பாட்டை எப்படி பாடுறீங்களோ அதே உணர்வோட எப்படி பாடுறீங்க? அப்போ டிஎம்எஸ் சொன்னார், நான் கிறிஸ்துவ மதத்து பாடல் பாடும் பொழுது முழுமையான கிறிஸ்தவனாக என்னை உணர்ந்து கொண்டே நான் பாடுவதால் தான் அந்த பாடலை நான் ரசித்து முழுமையாக பாட முடிகிறது. இஸ்லாமியனாக நான் முழுமையாக உணர்ந்து கொண்டு பாடுவதால் தான் இஸ்லாமிய பாடல்களை என்னால் பாட முடிகிறதுன்னார். அதை வச்சு தான் தீர்ப்பு சொன்னேன். எம்ஜிஆர் பாடல்களாக இருந்தாலும் சிவாஜி பாடல்களாக இருந்தாலும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற உணர்வை உண்டாக்குகின்ற டிஎம்எஸ்னுடைய பாடல்கள் தான் மக்கள் ரசித்தார்கள்னு தீர்ப்பு சொல்லி கலந்துக்கிட்டேன். எம்ஜிஆர்னு சொல்லியிருந்தா சிவாஜி ரசிகர்கள் புழிஞ்சிருப்பாங்க, சிவாஜி ரசிகர் பாட்டுன்னு சொல்லியிருந்தா எம்ஜிஆர் ரசிகர்கள் உரிச்சிருப்பாங்க. இப்படி தப்பிச்சேன் நான். இதில் என்ன ஒரு செய்தினா, உண்மையிலே நமது திராவிட சித்தாந்தம் என்பது இன்று நாம் தமிழர்களுக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு சித்தாந்தம். தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியாலும் மதத்தாலும் நம்மை பிரிக்கின்ற சக்திகளை முறியடித்து தமிழன் என்று ஒன்றுபடுவதற்கான காலத்தை தாண்டிய நூல்கள் எல்லாம் இந்த பப்பாசியின் 980 அரங்குகளிலே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அந்த நூல்களை எடுத்து படித்து தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழ் மொழியை பாதுகாப்போம், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்போம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்து இவ்வளவு நேரம் அமைதியாக ரசித்து கேட்ட என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து மிக சிறப்பாக இதை பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் செய்தித்துறை நிறுவனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், காவல்துறை அதிகாரிகளுக்கும் பப்பாசி நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.